மதுரையில் நடந்த சம்பவம் சார். மேலூரில் கார்த்தின்ற பையன் ரொம்ப சுமாராக படிக்கிறான். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவனுக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். ஒரு நாள் அந்த பையன் படிக்கிறப்ப கரண்ட் போயிடுது. அம்மா சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் தானடா நான் வேலை பார்க்குறேன், நீ அங்கே வந்து படின்றாங்க. இவன் அந்த மண்டபத்தில் போய் பார்க்குறான். அவங்க அம்மா சமையல் அறை முழுவதுமாக ஒரு மலை மாதிரி வெங்காயம் குமிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் அம்மா நாளைக்குள்ளே வெட்டணும். ஆமாம்ப்பான். அவனால் 5 நிமிஷம் அங்கே நிற்க முடியல. கண்ணெல்லாம் எரியுது, மூக்கெல்லாம் குட்டுது, தலையெல்லாம் வலிக்குது. அம்மா உனக்கு கண் எரியாதாம்மான்னு இந்த பையன் கேட்குறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, நமக்கு வேற வழி இல்லையேப்பா, நீ படித்து கரை சேர்ந்துட்டேன்னா நீ உன் தம்பியை காப்பாற்றிடுவ. எப்படியாவது நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன்னா நீ ஜெயிச்சிட மாட்டியாப்பா, நீ ஜெயிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டியாப்பா, அது வரைக்கும் நான் இதை பொறுத்துப்பேன்ப்பான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த அம்மாவினுடைய வேதனை அந்த பையனுக்கு தெரிய அதுக்காகவே படிக்க ஆரம்பிக்கிறான். மாவட்ட அளவில் முதல் மாணவனாக வந்து சென்னை ஐஐடியில் அவனுக்கு இடம் கிடைக்குது. எப்பொழுதுமே 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய கண்டுபிடிப்புகள் தான் காட்சியகப்படுத்தப்படும். இந்த பையன் சேர்ந்த முதல் ஆண்டிலேயே அவன் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறான். அது காட்சியகப்படுத்தப்படுகிறது. இந்திய அளவில் முதல் பரிசு பெறுகிறது. அந்த கண்டுபிடிப்பு வேறு எதுவும் அல்ல, வெங்காயம் வெட்டக்கூடிய மெஷின் அந்த பையன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் கேட்டபோது அவன் சொன்ன வார்த்தை, இது என் தாய்க்காகவும் என் தாய் நாட்டிற்காகவும் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புன்னு சொன்னான். எந்த பெற்றோர்கள் தங்கள் வழியை சொல்லி வளர்க்கிறார்களோ அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி வாசல்ல ஒரு பெண் தினமும் நின்று அந்த கல்லூரிக்கு செல்பவர்களை பார்த்து கொண்டே இருக்கா. ஏமான்னு கேட்டப்போ, என்னால் இந்த கல்லூரிக்குள்ள போக முடியாது, என்கிட்ட காசு இல்லை, நான் சொல்லி பிறக்கிறவ, ஆனால் அந்த கல்லூரியில் போகக்கூடிய மாணவர்களை பார்த்து எனக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்லை, அது போதும் எனக்குன்னு தினம் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவர்கள் உள்ளே அழைத்து செல்லப்படுறாங்க. முதல்வரை பார்க்குறாங்க. இந்த கல்லூரியிலேயே எந்த கோர்ஸ் ரொம்ப கம்மியான கட்டணத்தில் இருக்குமோ அதில் என்னை சேர்த்து கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்க. வருடத்துக்கு 3500 ரூபாய்க்குள்ள கூட ஒரு கோர்ஸ் அந்த மாணவிக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 3500 ரூபாயும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு காசு இல்லை. சொல்லி புறக்கி 100 200ன்னு அந்த கல்லூரியினுடைய கட்டணத்தை கட்டுறாங்க. படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நூலகத்தை முழுவதுமாக பயன்படுத்தி, நூலகத்தில் இருக்கக்கூடிய கணினியை முழுவதுமாக பயன்படுத்தி, இந்த ஆன்லைன் வகுப்புகளை முழுவதுமாக பயன்படுத்தி அந்த கல்லூரியிலேயே 3000 மாணவர்களில் ஒரே மாணவியாக ஆன்லைன் கேம்பஸ் இன்டர்வியூல மிகப்பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு மாதத்திற்கு 3.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜராக வளப்பட்டது மட்டுமல்லாமல், சொல்லி பிறக்கக்கூடிய பெண்ணில் இருந்து சுவிட்சர்லாந்திற்கு செல்லக்கூடிய மேனேஜராக அந்த மாணவி மாறுறாங்க. இது வெற்றி இல்லைங்க. அவங்க வெற்றி என்ன தெரியுமா? அந்த கலைவாணி என்கிற அந்த பெண்ணினுடைய வெற்றி என்ன தெரியுமா? தன்னை போலவே கஷ்டப்படக்கூடிய தன் கிராமத்து மாணவிகள் 15 பேரை அதே கல்லூரியில் படிக்க வைப்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்று அந்த கல்லூரியினுடைய முதல்வர் கூறினார். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைத்து விடாது சிபாரிசு, எந்நேரமும் கிடைத்து விடாது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. ஒரு மான் அது காட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. அதை ஒரு வேடன் துரத்திக்கிட்டே வர்றான். எப்படியாவது நம்ம காட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும்னு அந்த மான் கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள நுழையும் போது காட்டு தீ எரியுது. காடு தீப்பற்றி எரிந்துட்டு இருக்கு. அது தீப்பற்றி இருந்த காரணத்தினால உள்ள இருந்து ஒரு புலி வருது. இப்ப இந்த புலியும் மானை துரத்துது, வேடனும் மானை துரத்துறா. ஒரு பக்கம் காட்டு தீ எரியுது. இந்த மான் என்ன செய்யறதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மானுக்கு பிரசவ வலி வருது. என்னடா பண்றதுன்னு யோசிச்சு அந்த மான் கண்ணை மூடிக்கொண்டது. பிரபஞ்சத்தின் குரல் கேட்டது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் உன் கடமையை சரியாக செய் என்று பிரபஞ்சத்தின் குரல் கேட்டது. அத்தனை பிரச்சனைகள் சுற்றி இருக்க மான் தனது குட்டியை பத்திரமாக ஈன்று எடுத்தது. அந்த நேரத்தில் ஒரு இடி வந்து வேடன் விட்ட அம்பு குறி தப்பி புலி மீது பாய, தன்னை தாக்கியவனை துரத்தி கொண்டு புலி ஓட, இடி இடித்த காரணத்தினால் மழை பெய்து காட்டினுடைய தீ அணைந்து மான் தனது குட்டியை பத்திரமாக காட்டுக்குள் அழைத்து சென்றதென்று இந்த கதை வரும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை புலிகள் துரத்தினாலும், எத்தனை அம்புகள் துரைத்தினாலும், எத்தனை தீ வந்தாலும் கூட அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமையை பொறுமையாக செய்யும் போது பிரச்சனைகள் தானாக சரியாகும். 1000 மொழிகள் வந்தாலும் அத்தனை மொழிக்கும் அன்னை மொழி நம் தமிழ் மொழின்னு சும்மா சொல்லலங்க. 1ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம், 2ஆம் நூற்றாண்டில் சங்க இலக்கியம், 3ஆம் நூற்றாண்டில் திருவாசகம், 4ஆம் நூற்றாண்டில் ஆசார கோவை, 5ஆம் நூற்றாண்டில் பெருங்கதை, 6ஆம் நூற்றாண்டில் கல்லடம், 7ஆம் நூற்றாண்டில் தேவார பாடல்கள், 8ஆம் நூற்றாண்டில் தேவார பாடல்கள், 9ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்களினுடைய திருப்பாடல்கள், 10ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 11ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம், 12ஆம் நூற்றாண்டில் கந்த புராணம், கம்பராமாயணம், 13ஆம் நூற்றாண்டில் சிவஞான போதகம், 14ஆம் நூற்றாண்டில் தல புராணம், 15ஆம் நூற்றாண்டில் திருவிளையாடல் புராணம், 16ஆம் நூற்றாண்டில் வில்லி பாரதம், 17ஆம் நூற்றாண்டில் சீவக சிந்தாமணி, 18ஆம் நூற்றாண்டில் தாயுமானவர்களினுடைய திருப்பாடல்கள், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலாரினுடைய திருவருட்பா, 20ஆம் நூற்றாண்டில் பாரதியாரினுடைய திருப்பாடல்கள், 21ஆம் நூற்றாண்டில் கண்ணதாசன், வாலி, கவிக்கோ என
2000 வருடங்களாக கவிதை கொடுக்கக்கூடிய கவிதை மொழி, இலக்கியம் கொடுக்கக்கூடிய இன்னிசை மொழி நம் தமிழ் மொழி. ஒரு கார்பெண்டர் ஒரு சேர் செஞ்சார், அதை ராஜாவுக்கு பரிசீலிச்சார். ராஜா அந்த சேர்ல ஏறி உட்காரும் போது ஒரு சின்ன மர சிராய் குத்தி அவருக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. இந்த கார்பெண்டரை தூக்கில போடுங்கட்டார், தச்சரை தூக்கில போடுங்க, இவனுக்கு மரண தண்டனைனார். இப்போ அந்த தச்சர் வந்து சொன்னார், ஐயா நான் பண்ணது தான் தப்பு, நீங்கள் மரண தண்டனை கொடுத்ததெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சாகடிங்க. எதுக்கு 5 வருஷம்னு கேட்டார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இறகுகள்லாம் நான் சேகரிக்கிறேன், ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் சிறகுகள் பண்ணிடுவேன், ரெக்கைகள் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த ரெக்கையை எடுத்துகிட்டு போய் உங்கள் குதிரைக்கு பூட்டினீங்கன்னா குதிரை பறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்தீங்கன்னா நீங்களும் பறக்கலாம். உலகத்திலேயே பறக்கக்கூடிய ராஜாவாக நீங்கள் வருவீங்க, அதுக்காக எனக்கு ஒரு 5 வருஷம் டைம் கொடுங்க. அவர் 5 வருஷம் கிராண்டட் அப்படின்ட்டார். இப்போ அந்த அமைச்சர் வந்து கேட்டார், 5 வருஷத்தில் உன்னால் குதிரையை பறக்க வைக்க முடியுமா, ஏன் கதை சொல்கிறேன்னார். அவன் சொன்னா, அந்த குதிரை பறக்காதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனால் 5 வருஷத்தில் என்ன வேணாலும் ஆகலாம். அந்த ராஜாவே மாறலாம், இல்லை அந்த ராஜா போரில் சாகலாம், நானே இயற்கையில் சாகலாம், ஆட்சி மாறலாம், 5 வருஷத்தில் குதிரை பறந்தாலும் பறக்கலாம். என்ன ஆகும்? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான், பொறுமையோடு காத்திருத்தல். காலம்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தான். உங்களுக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு 5 நாள் ஒத்தி வைங்க, பிரச்சனை தானாக தீரும். எல்லா இடத்துலையும் கெடிகாரத்தை ஏன் தெரியுமா சார் உயர்வான இடத்துல வச்சான்? காலம் உயர்வானது, உயர்வான விஷயத்தை உயர்வாக பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே கெடிகாரத்தை உயரத்தில் வச்சாங்க. மிக்சி எதுக்காக கண்டுபிடிச்சது? காலத்தை மிச்சப்படுத்துறதுக்காக. கிரைண்டர் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக. ஏரோப்ளேன் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக. 2 வீலர், பைக்கு, கார் எல்லாமே காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். ஆனா இப்படி மிச்சப்பிடிக்கப்பட்ட காலத்தை நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சினிமான்னு பொழுதை போக்கி கொண்டிருக்கிறோம். பொழுது போக்கு என்கிற வார்த்தையே தவறு. பொழுது என்பது போக்குவதற்காக அல்ல, அது ஆக்குவதற்காக. சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு இடத்தில் குவித்து எரித்தால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அப்படி சேமித்த காலத்தை எல்லாம் ஒரே இடத்தில் குவித்து எரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். காஸ்ட்லி வாட்ச் என்பதற்காக 25 மணி நேரங்கள் ஒருவனுக்கு கொடுக்கப்படாது. எவ்வளவு பெரிய வாட்சா இருந்தாலும் அதுல 24 மணி நேரம் தான். வாட்ச் என்றால் கெடிகாரம் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். வாட்ச் என்றால் கவனி என்று இன்னொரு பொருளும் இருக்கிறது. எவன் ஒருவன் காலத்தை கவனிக்கிறானோ அவன்தான் காலத்தை வெல்கிறான். திருவிளையாடல் படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குது. எல்லாரும் சிவாஜி கணேசன் அவர்களை பாராட்டும் போது சிவாஜி கணேசன் சார் சொன்னாராம், அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க நாகேஷ், அவனுக்கு தான் முழு பாராட்டும் போய் சேரும். இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பாருங்க, என்னை யாரும் பாராட்ட மாட்டாங்க, சிவபெருமானா நடிச்ச என்னை யாரும் பெருசா பாராட்ட மாட்டாங்க, ஆனா தர்மியா நடிச்ச நாகேஷை இந்த ஊரே கொண்டாடும், நீங்க வேணா பாருங்களேன்னு சிவாஜி கணேசன் அவர்கள் அப்பயே சொன்னாராம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. நாகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்குது. இப்ப நாகேஷ் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாரு, இந்த தர்மி கேரக்டரை நீங்க யாரை பார்த்துங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டீங்க, யாரை பார்த்து நீங்க இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, தனியா ரொம்ப அழகா தனித்துவமான ஒரு உடல் மொழியோட நீங்க இதை பண்ணியிருக்கீங்களே, இதுக்கான ரோல் மாடல் உங்களுக்கு யாருன்னு நாகேஷ் அவர்கள் சொன்னாராம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பிரகாரத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருந்தார். அவர் தனக்குத்தானே புலம்புவார், தனக்குத்தானே பேசுவார், தனக்குத்தானே ஏதாவது ஒன்று பண்ணுவார். அவர் தினம் போய் பார்ப்பேன், அவருடைய உடல் மொழியை அப்படியே எடுத்துக்கிட்டேன், அதை நான் அப்படியே பண்ணேன், இந்த படத்தில் பெரிய ஹிட் ஆச்சுன்னாராம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு பைத்தியக்காரரிடமிருந்து கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளவே கூடாது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கற்றுக்கொள்ள முடியாது. அந்த பையன் அந்த பொண்ணை அப்படி விரும்புகிறான், அவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். ஆனாலும் கூட அந்த பொண்ணு அந்த காதலை புரிஞ்சுக்காம அவனை வார்த்தைகளால் காயப்படுத்திக்கிட்டே இருக்கா, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா, பிரிஞ்சிடலாம் பிரேக்கப்னு அவனை காயப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவன் பொறுக்க முடியாமல் பிரியறதுனா பிரிஞ்சிருவோமான்னு வெறுத்து போய் சொல்ல 6 மாதம் அவர்கள் பிரிந்திருக்காங்க. அந்த 6 மாதத்தில் தான் அந்த பொண்ணுக்கு காதலனுடைய அருமை புரியுது, நாம் எதை இழந்திருக்கோம் என்கிற உண்மை புரியுது. மீண்டும் போய் தன்னுடைய காதலனை பார்க்குற 6 மாதத்துக்கு அப்புறம், கார்த்தி நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் புரியாமல் இருந்துட்டேன், என்னை நீ மறுபடியும் ஏற்றுக்க மாட்டியான்னு இவன் கேட்க, அந்த பையன் சொல்கிறான், ஒரு முட்டாள் தான் உன்னை மறுபடியும் ஏற்றுப்பான், ஒரு பைத்தியக்காரன் தான் உன்னை மறுபடியும் ஏற்றுப்பான்னு அவன் சொல்ல, அந்த பொண்ணு கண்ணீரோடு திரும்பி போகிறான். நான் எதை இழந்துட்டோமேன்னு அந்த கண்ணீரோடு திரும்பி போகிறா. அந்த பையன், ஏமா ஒரு முட்டாள் தான் உன்னை ஏற்றுக்கொள்வான், ஒரு பைத்தியக்காரன் தான் உன்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்வான், ஆனால் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, நான் உன்னிடத்தில் மட்டும், நம் காதலில் மட்டும் முட்டாளாகவும் பைத்தியமாகவும் இருக்கத்தான் விரும்புகிறேன்னு அந்த பையன் சொல்ல, அவ ஓடி வந்து அவனை அழைத்து கொண்டாள். காதலிலும் இல்வாழ்க்கையிலும் யார் ஒருவன் முட்டாளாகவும் பைத்தியமாகவும் இருக்கிறானோ அவர்கள் வாழ்க்கை தான் இனிக்கிறது.
அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு ஏமாளியா இருந்தா அந்த நமச்சிவாயம். அவன் பொண்டாட்டி சொல்றாங்க, எங்க இந்த மாட்டை வித்து கொஞ்சம் காசை கொண்டு வாங்க பொழைச்சிக்கலான்னு. அவன் மாட்டை எடுத்துட்டு போறான். எய்த்தாப்புல வந்து ஆட்டுக்காரர் சொல்றாரு, ஏன் மாடை கஷ்டப்படுற, இந்த ஆடை வச்சுக்கன்னு மாட்டை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆடை எடுத்துட்டு போனான். எய்த்தாப்புல வந்த கோழி கடைக்காரர் ஒரு கையில ஒரு கோழியை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த கோழி அங்கேயும் இங்கேயும் பறந்துச்சு. ஒரு முட்டை கடைக்காரர் பார்த்தாரு, கோழியை வச்சு ஏன் கஷ்டப்படுற, கோழியை ஏன்ட்ட கொடுத்து இந்த 2 முட்டையை வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போனார். இவன் அந்த 2 முட்டையை எடுத்துட்டு போனா. ஒரு டீ கடைக்காரர் பார்த்தாரு, இந்த முட்டையை வச்சா நீ உடஞ்சு போயிடும், இந்த டீயை குடி, முட்டையை என்கிட்ட கொடுன்ட்டார். ஒரு டீக்காக மாட்டையே விட்டான். இப்போ அங்கே இருக்கிற கடைக்காரங்க சொன்னாங்க, ஏன்டா ஒரு மாட்டை வச்சுட்டு டீயை குடிச்சிருக்கியே, உங்கள் மனைவி உன்னை திட்ட மாட்டாங்களான்னு. என் மனைவி திட்டவே மாட்டாங்கன்னு அவன் சொல்ல, உடனே இந்த கடைக்காரர் சொன்னார், உன் மனைவி உன்னைய திட்டினா உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடணும், இல்லைன்னா நான் என் கடையை உனக்கு எழுதி கொடுக்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஊர்க்காரங்கள்லாம் போகிறாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க மனைவி அவனை திட்டவே இல்லை சார். டீ குடிச்சிங்களா, சந்தோஷமா இருந்தீங்களா, மகிழ்ச்சின்னு போயிட்டாங்க. இப்போ இந்த கடை நமச்சிவாயத்தின் பேரில் எழுதி வைக்கப்பட்டுச்சு. ஒரு வாரம் ஆச்சு. அந்த பழைய கடைக்காரர் நமச்சிவாயத்தை கேட்டார், உன் மனைவி ஏன்டா உன்னை திட்டலைன்னு. நமச்சிவாயத்தினுடைய பதில் என்ன தெரியுமா, கல்யாணமான புதுசில் நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணோம், எந்த பிரச்சனை எந்த சண்டையாக இருந்தாலும் 4 செவுத்துக்குள்ளே தான் பேசணும், மற்றவர்கள் மத்தியில் பேசக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். அதன் பேரில் தான் என் மனைவி என்னை திட்டாமல் இருந்தாங்க. அதனால தான் எங்கள் வாழ்க்கை இன்று வரை நல்லா இருக்கிறதுன்னு அவர் கற்றுக் கொடுத்தாரு. எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் கணவனும் மனைவியும் 4 செவுற்றுக்குள் வைத்துக் கொண்டால் அந்த வாழ்க்கை இனிமையானது.